ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்துக்கு போக போகிறோங்க. அதுவும் இந்த ட்ரெயின் ஏறி தான் போக போகிறோம். இந்த ட்ரெயினை சிங்கப்பூரில் எல்ஆர்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஓவர் த பிரிட்ஜ் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. கீழே அண்டர் கிரவுண்டில் போகிற ட்ரெயினை வந்து மெட்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது. இப்போ நாம் வந்திருக்கிறது வந்து சிங்கிள் கார்ட். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் கார் இது தெரியுது பார்த்திங்களா, அதாவது ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நாம் இப்போ இறங்கி கீழே போகணுங்க. இங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மால் இருக்குது, வாட்டர்வே பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாலுக்கு தான் போக போகிறோம். இது வந்து நார்மலாக மற்ற மால்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன ஏதுங்கிறது நம்ம கீழே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கோம், இதுக்கு கீழே தாங்க போகணும் மாலுக்கு. ஸோ நாம் இந்த சைடு தான் போகணும். பாருங்கள், அங்கேயே இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வாட்டர்வே பாயிண்ட்ஸ்லேயும் மார்க் பண்ணியே வச்சுருந்தாங்க. நம்ம கீழே போயிடலாம். ஸோ இதுக்கும் கீழே நாம் போனோன்னா மெட்ரோ இருக்குங்க, அது அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே போகணும். நம்ம கீழே போக வேண்டாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். ஸோ மால் வந்து ரொம்ப பக்கங்க. அதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து கார்டு சிஸ்டம் தான், கார்டு டேப் பண்ணிட்டு தான் வெளியே போகணும். இங்கே எல்லாமே சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நல்லா நீட்டாக கிளியராக மேப் இது போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, நமக்கு பிளேஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. புதுசாக வர்றவங்க கூட ஈஸியாக நம்ம இது பண்ணிடலாம். ஸோ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ரெண்டு சைடுமே மால் இருக்குங்க. இந்த பில்டிங்குள்ளே ரெண்டு மால் இருக்குது, அதாவது வெஸ்ட்டும் இன்னொன்று வந்து ஈஸ்ட் கேட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பசிக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது சாப்பிட்லாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ தானே எனர்ஜி கிடைக்கும் எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு, அதுக்கு தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம், மிஸ்டர் பீன்னு சொல்லி. இங்கே வந்து சிண்டால்னு ஒன்று கொடுப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்காய் பாலும் அப்புறம் சோயா மில்க்கும் அப்புறம் நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் அது இன்றைக்கி நான் வாங்கலைங்க. இன்றைக்கி என்ன வாங்கினேங்கிறது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கூடிய சீக்கிரம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி வச்சுருக்கிறது எல்லாமே அவங்களோட ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணியிருக்கிற பன் மாதிரி இருக்கும். நான் அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும், நான் என்ன வாங்கியிருக்கேன் என்ன ஏதுங்கிறது. ஸோ நாம் அங்கே சாப்பிட்டுட்டோம். ஸோ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதுக்குள்ளே தாங்க மால்குள்ளே தான் போக போகிறேன். ஆனால் இந்த சைடு மால் இல்லைங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு சைடுமே இருக்குன்னு. ஒன்று வெஸ்ட் சைடுன்னு இருக்குது, இன்னொன்று ஈஸ்ட் சைடு, அதாவது கிழக்கும் மேற்குன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான கேட் வச்சுருக்காங்க. ஸோ நாம் அந்த ஆப்போசிட் சைடு போயிடலாம். ஏன்னா நாம் பார்க்க வந்திருக்கிறது ஆப்போசிட் சைடில் தான் போகணும். இந்த மால் வந்து வெறும் கடைக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க. இந்த மாலுக்கு இது வந்து சீனரிஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். சீனரிஸ்ன்னு சொன்னால் அந்த இது வந்து பக்கத்துலேயே ஒரு ஆறுன்னு நினைக்கிறாங்க, ஆறுக்கு பக்கத்துலேயோ வாட் எவர் இட் இஸ், ஆனால் ஒரு வாட்டர் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது இருக்கிறது பார்த்தீங்கன்னா புங்கோல்ங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. அந்த டவுனையே பார்த்தீங்கன்னா வாட்டர் டவுன்னே சொல்கிறாங்க, நிக் நேம் மாதிரி. ஸோ அங்கே தான் இது இருக்குது. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சீனரிஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். நாம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ரெஸ்டாரண்ட் இருக்குங்க இந்த மாலில். ஆனால் இந்தியன் ரெஸ்டாரண்ட் எனக்கு தெரிஞ்சு இல்லை, அதுதான் ரொம்ப இதாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சீனரிஸ் ரொம்ப அழகான அந்த பார்க் மாதிரி இருக்கிற அந்த வாட்டர் பாயிண்ட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா இங்கே பக்கத்தில் வந்து இது ரிவரா இல்லை நதியா ஆறா என்னென்னலாம் தெரியலைங்க, ஆனால் தண்ணி நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரிவராக தான் இருக்கும், பெரிய ஆறுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்களேன், பார்க் செட்டப் இருக்குங்க. இங்கே பார்க் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்களா அந்த டாய் ட்ரெயின் எல்லாம் போகுது, குழந்தைங்களுக்கெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்தால் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே வந்து வாக்கிங் அந்த மாதிரி பார்க் இது மாதிரி அதெல்லாம் பண்ணுவாங்க. இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரொக்கடைல் பார்க்கோ ஸ்னேக் பார்க்கோ என்னமோ கூட இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி கடை இருந்துச்சுங்க ஆன் த வே. அங்கே ஆனால் மிஷின் வச்சு குக் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அங்கே என்னமோ சாஸ் மாதிரி ஊற்றி வச்சுருக்காங்க. அதில் வந்து அவங்க சிக்கன் நினைக்கிறாங்க, சிக்கன் ரேப் மாதிரி தான் இருக்குது. அது வந்து சும்மா லைட்டாக அப்படியே டிப் பண்ணி எடுக்குது அந்த மிஷின்.
ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்க ஒரு சைட்லேருந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொருத்தங்க இன்னொரு சைடில் இருந்துட்டு பாபிக்யூன்னு நினைக்கிறேன் நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இது மட்டும் ஃபில் பண்ண சாஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதுங்க, ரொம்ப அழகாக வந்து அதே டிப் பண்ணி எடுத்துகிட்டு போகுது. அங்கே டோஸ்டர் மாதிரி எல்லாம் ஓவன் மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. ஐ மீன் பாபிக்யூ தான் நினைக்கிறாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஜாப்பனீஸ் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைங்க. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட ஃபுட் எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச கடைக்கு தாங்க போக போகிறோம். எனக்கு அவ்வளோவா பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஆனால் அவரு வந்து இதுக்குள்ளே போனால் அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஆனாலும் வெளியவே வர மாட்டார், அந்த அளவுக்கு அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லைங்க, எலக்ட்ரானிக் ஷாப் தான். இந்த ஃபோனு வாட்சு இது எல்லாமே சும்மா பார்த்துட்டு நிற்பார். விண்டோ ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ விண்டோ ஷாப்பிங்காவது போய் இது பண்ணிட்டு இருப்பார், என்னெல்லாம் மாடல் வந்திருக்கு என்ன ஏதுங்கிறது. ஆனால் எனக்கு எலக்ட்ரானிக்ஸ்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாரோ கேட்டிருந்தாங்க, ஹரின்னு நினைக்கிறேங்க, அவங்க கேட்டிருந்தாரு ஐஃபோனோட ப்ரைஸ் எல்லாம் சொல்ல சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுதான் இந்த இதுக்கு வந்தேன். ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன ஏதுங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸுங்க. இங்கே $85 போட்டிருக்கு, ஆனால் அது மந்த்லிங்க, பர் மந்த்துக்கு பே பண்ண வேண்டியது. இங்கே வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எலக்ட்ரானிக் ஷாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. எல்லா ஃபோன் வாட்சு அப்புறம் ஐபேட் எல்லாமே லேப்டாப் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல நம்ம பார்த்தே வாங்கிக்கலாம். அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதோட எல்லா டீட்டெயில்ஸுமே எழுதியிருப்பாங்க. இது ரொம்ப ஹார்டாக இருக்குங்க, என்னால் இது பண்ணவே முடியல. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸே எழுதி வச்சுருப்பாங்க. விலை மட்டும் கிடையாதுங்க, அது என்னெல்லாம் கலரில் அவைலபிளாக இருக்குது என்ன எதுன்றது எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இதோட டீட்டெயில்ஸும் ஃபுல்லாகவே அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் ஏதாவது ஆஃபர் இருக்கா என்ன ஏதுங்கிறதும் டீட்டெயில்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது கார்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்தே ட்ரை பண்ணி கம்பேர் பண்ணியே வாங்கிக்கலாம், எது நமக்கு பிடிச்சிருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ கேமரா எது ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது என்ன ஏதுன்னு எல்லாமே பார்த்துடலாம். இங்கே சில டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆஃபரில் நமக்கு ஃப்ரீ கிஃப்ட்டும் கொடுப்பாங்க. அதுவும் அந்த இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பேம்ப்ளெட் மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க, அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போஸ்டர்லேயோ அந்த மாதிரியெல்லாம். ஸோ பார்க்க ஃபோன் எல்லாமே அழகாக தாங்க இருந்துச்சு. நிறைய கலர் வந்து அவைலபிளாக இருக்கும். ஏதாவது ஒரு கலர் ஏதாவது அவைலபிலிட்டி இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த டைமில் வரும், இல்லைனா நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு கூட போகலாம், அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த சைட் எல்லாமே ஃபோனு, இந்த சைட் பார்த்தீங்கன்னா எல்லாமே லேப்டாப் தான். பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் பேம்ப்ளெட் போஸ்டர் மாதிரி எழுதியிருப்பாங்க என்னெல்லாம் ஆஃபர் இருக்குன்னு. மேலே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் எழுதியிருப்பாங்க, என்ன விலை வருது என்ன ப்ரைஸ் என்ன ஏதுங்கிறது, அது எல்லாமே எவ்வளோ ஜிபி என்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மினி பேட்னு நினைக்கிறேங்க, க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஐபேட் மினின்னு தான் எழுதியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ப்ரைஸும் அங்கேயே இருக்கும். நீங்கள் மாதம் மாதம் பே பண்ணுறதா இருந்தால் அதோட டீட்டெயில்ஸும் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. இதெல்லாமே ஆப்பிள் பிராண்டுங்க. இதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே டிஸ்பிளே இருக்கும். இது எல்லாமே லேப்டாப். இது $60 வருதுங்க பர் மந்த்து. $60 எவ்வளோ, கிட்டத்தட்ட $10 உங்களுக்கு ₹600 சம்திங் வரும். ஸோ 3600 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. எல்லாமே அந்த பக்கத்தில் அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே எழுதியிருப்பாங்க. ஸோ ஈஸியாகவும் நம்ம இது பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயும் நமக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா அவங்கள கால் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கும் பக்கத்துலேயே ஆளுங்க இருப்பாங்க, சேல்ஸ் பர்சன், அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த
இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாம்சங் தான். இங்கேயும் எல்லாமே ஆஃபர், அப்புறம் ஏதோ டிஸ்கவுண்ட் எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க, மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த பேம்ப்ளெட்டில். நோட்டீஸ் போர்டு மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு அதுலேயே ஃபுல்லாக இருக்கும், கடைக்கு முன்னாடியே வச்சுருப்பாங்க. இல்லை நாம் இவங்ககிட்ட கேட்ட ஏதாவது சேல்ஸ் பர்சன் கிட்ட கேட்டாலும் பார்த்தீங்களா, இது எல்லாமே அந்த இது தாங்க, ஏதோ ஆஃபர் டிஸ்கவுண்ட் எல்லாமே போட்டிருக்கு. மொபைல் பிராண்ட் ஃபேர்னு என்னமோ போட்டிருக்கு, ஏதோ ஒரு இது போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு சேல் மாதிரி ஏதோ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எல்லாமே வாட்சஸும் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். இதெல்லாமே என் ஹஸ்பண்டோட செக்ஷன் தாங்க. ஏன்னா அவரு தான் வந்து இதெல்லாமே ரொம்ப க்யூரியஸாக பார்த்துட்டு இருப்பாரு. நான் சும்மா ஜஸ்ட் எனக்கு இங்கே வந்தால் எப்போ வெளியே போகலான்னு தான் இருக்கும், எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாததுனால. ஆனால் அவரை வந்து 1 hour 2 hour விட்டாலும் இந்த கடைக்குள்ளேயே இருந்திருப்பாரு. நீங்கள் பார்த்தீங்களா, எல்லாமே எல்லாத்தோட ப்ரைஸும் எல்லாமே எழுதிருக்கு. இந்த சைடு எல்லாமே ஐபேட்னு நினைக்கிறேங்க, சாம்சங் ஐபேட்னு நினைக்கிறேன். அந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்போ, அதே மாதிரி நிறைய வேறு பிராண்ட்ஸும் நிறைய இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கவுண்டர் மாதிரி ஒவ்வொரு இது மாதிரி இருக்கும், ஒவ்வொரு பிளேஸ் வந்து செப்பரேட்டாக அதுக்குன்னு வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு பிராண்டுக்குன்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சைடு வந்து வேறு ஏதோ பார்த்துட்டு இருந்தாரு. இது வந்து சாம்சங் லேட்டஸ்ட் மாடல் நினைக்கிறாங்க, அந்த ஃபோல்டட் மாடல் நினைக்கிறேன், ஃபோல்டோ ஃப்ளிப்போ என்னமோ சொல்லுவாங்கள்ல அந்த மாடல். ஆனால் பார்க்க இது ரொம்ப அழகாக இருக்குங்க, கொஞ்சம் கம்ஃபர்ட்டாகவும் இருந்துச்சு. எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இன்னொரு மாடல் இதே இதில் வந்து இன்னொரு மாடல் வந்திருக்கும், ஃபோல்டுன்னு நினைக்கிறேன். இது ஃபோல்டா அது ஃப்ளிப்போ என்னமோ, 2 இது இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், புக் ஓப்பன் பண்ணுற மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். எனக்கு அதை விட இது கொஞ்சம் கூட நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம மூவியெல்லாம் பார்க்குறதா இருந்தால் ரொம்ப ஈஸியாக இதில் பார்த்துக்கலாம், ஏன்னா ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கலர் அவைலபிலிட்டியும் இதில் இது பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாட்சும் வச்சுருக்காங்க, அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த சைடும் எல்லாமே இது தாங்க, ஹெட்ஃபோன் அந்த மாதிரிலாம் தான் வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா இன்னொரு மாடல் எதுன்னு, அந்த இதுதான் இது ஃப்ளிப்பு, இது தாங்க, இது ஃப்ளிப்பு, அது வந்து ஃபோல்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாடலை விட இந்த ஃப்ளிப் மாடலை விட அந்த ஃபோல்டு மாடல் கொஞ்சம் கூட நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கலைங்களா, இது ரொம்ப மினி இது மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் நிறைய கலர்ஸ், இதில் எந்தெல்லாம் கலர் அவைலபிலிட்டின்னு இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அதோட ஆஃபர் டிஸ்கவுண்ட் இது எல்லாமே சேல்ஸ் என்னமோ இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் இதே மாதிரி தாங்க இருக்கும், ரொம்ப வேரியெல்லாம் இருக்காது, கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்கும். ஸோ ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் நான் இந்த கடைக்கு இன்றைக்கி வந்தேன். ஸோ அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த ஹரி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஃபோன் எல்லாமே சிங்கப்பூரில் வாங்குறத விட உங்களோட ரிலேஷன்ஸ் யாராவது க்ளோஸ் ரிலேஷன்ஸ் யாராவது யூஎஸில் இருந்தாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாங்கன்னா அங்கே இதை விட கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் யூஎஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் எக்ஸ்போன்னு ஒரு இது வரும், அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் கொஞ்சம் நல்ல ஆஃபர் கிடைக்கும். ஆனால் அது இயர்லி ஒன்ஸ் தாங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களா ஏதோ கிஃப்டெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த கடையோட இது மட்டும்தான் நினைக்கிறாங்க, அந்த பிராண்டோடது கிடையாது. அதாவது சாம்சங் ஐஃபோன் தான், இல்லை இந்த கடையோட தான் தெரியல, எனக்கு கடையோடதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லைங்க சாம்சங் பார்த்தீங்களா, சாம்சங் அந்த இது பிராண்டோட தான் ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற இது போர்டு பார்த்தீங்கன்னா அது அந்த கடையோடது. இப்போ அங்கே முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கீழே வந்துட்டுருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க இங்கே தியேட்டர். ஆனால் நாங்கள் அடிக்கடி வரமாட்டோம், ஏதாவது நல்ல மூவி வந்துச்சுன்னா வருவோம். எனக்கு இங்கே பார்க்குறத விட ஓடிடியில் கொஞ்சம் கூட கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மூவி இங்கே பார்க்குறது தான் அவர் ப்ரிஃபர் பண்ணுவார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களா. ஓடிடி அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே இதுக்கு வந்தால் மூவி பார்த்தோன்னா அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் வர்ற மூவி நல்ல மூவியாக பார்த்தோன்னா நல்லா இருக்கும் எனக்கும் தெரிஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் மூவியும் நிறைய வருங்க. இப்போ எந்த மூவி வருதுன்னு தெரியல, இப்போ எந்த மூவி இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இங்கே எல்லாமே எழுதியிருப்பாங்க, நம்ம கூட சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதாவது மூவிக்கு வரதா இருந்தால் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்சு இப்போது தனுஷோட ராயா மூவி ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா லாங்குவேஜ் மூவியும் இங்கே வருங்க, ஹிந்தி மூவிஸ் கூட வரும். ஆனால் தமிழ் கொஞ்சம் கூட நிறைய வர்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்த மூவி என்னென்னு கூட மறந்துருச்சுங்க. ஐ திங்க் KGF 2 அப்படின்னு தான் நினைக்கிறேன். தியேட்டர் பார்த்த மூவி எனக்கு ஞாபகம் இல்லை எக்ஸாக்டாக. இல்லை அதுக்கப்புறம் வேறு ஏதாவது மூவிக்கு வந்துடும். பொன்னியின் செல்வன் நினைக்கிறாங்க. பொன்னியின் செல்வன் 2 1 பொன்னியின் செல்வன் தான் நினைக்கிறேன். பொன்னியின் செல்வனுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே கேரமல் பாப்கார்ன் சூப்பராக இருக்குங்க. டிக்கெட் வாங்கினா கூடவே அந்த பேக்கேஜாகவும் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னமோ போர்டெல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நான் மூவிக்கு வரும்போது இதெல்லாம் பார்த்ததே இல்லைங்க. நம்ம வந்தோமா உள்ளே போனோமான்னு இருக்கும். இந்த ஃபேமிலி பேக்கேஜ் 3D இதெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே மூவி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கிட்டத்தட்ட ஒரு $10 ஆவரேஜாக அந்த இது வருங்க. ஒரு $8 10 12 அந்த மாதிரி வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 ரூபாய் வரும் நம்ம ஊர் காசுக்கு. ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 500 ரூபாய் வரும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த மூவி என்னெல்லாம் வருதுங்கிறதையும் இங்கே ஆல்ரெடி இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஊர் தியேட்டர் மாதிரி இங்கே தியேட்டர் ரொம்ப பெருசு கிடையாதுங்க. கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹோம் தியேட்டர் மாதிரி தான் இருக்கும். ஊர்ல எல்லாம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும்ல, இங்கே அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஒரு 50 பேர் 100 பேர் அந்த மாதிரி தான் இருக்கும் உட்கார்ற மாதிரி. இனி என்னோட ஃபேவரட்டான கடைக்கு போக போகிறோங்க. இந்த பெட் ஷாப் தான். இங்கே நிறைய நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டை பார்க்க போகிறோம், மீட் பண்ண போகிறோம், பேச போகிறோம். நான் இந்த மாலுக்கு வந்தால் இந்த இடத்த விசிட் பண்ணாமல் போகவே மாட்டேங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பெட் வச்சிருந்தா அதோட பெட் ஃபுட்டு மட்டும் வாங்க வரலாம். ஆனால் நான் வந்திருக்கிறது ஃபுட் வாங்குறதுக்கு கிடையாதுங்க, இந்த பெட்ஸை பார்க்குறதுக்கு.
பார்த்தீங்களா ரேபிட் எவ்வளோ இதாக க்யூட்டாக இருக்குன்னு. இங்கே நிறைய குழந்தைங்க வருவாங்க இந்த பெட்டெல்லாம் பார்க்குறதுக்காகவே. இங்கே பார்த்தீங்களா ஹாம்ஸ்டருங்க, எலி. நம்ம ஊர் எலி தான் இங்கே இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஊரில் எலி இருந்துச்சுன்னா வீட்டில் நம்ம பிடிச்சி வெளியே போடுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வளர்ப்பாங்க. நம்ப முடியல உங்களுக்கு. ஆனால் இங்கே கண்ணாடியில் பார்க்குறது கொஞ்சம் க்யூட்டாக தாங்க இருக்குது. ஒவ்வொன்றும் பண்ணுறது, அது என்னெல்லாம் விளையாடுறது, அது பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல அந்த முயல் குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு உட்காந்துருக்கு. இங்கே பார்த்தீங்களா இன்னொரு முயல். நீ வீடியோ ஷூட் பண்ணுறங்கிறதுக்காகலாம் என்னால் அந்த சைடு திரும்ப முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், இப்படியே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சாப்பிட்றதுல ரொம்ப பிஸின்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி கூட தட்டக்கூடாதுங்க. கண்ணாடியை தட்டினோன்னா இது பண்ணுவாங்க, எழுதியே வச்சுருப்பாங்க. ஆனாலும் ஆளுங்க வந்து தட்டுவாங்க லைட்டாக, ஏன்னா அப்போ தான் அதை திரும்பி பார்க்குங்கிறதுக்காக. இங்கே எல்லாமே ஹாம்ஸ்டர்ஸ் தாங்க. சுண்டெலின்னு நினைக்கிறேன் ஹாம்ஸ்டர்னா. வெள்ளெலியா சுண்டெலியா என்னமோ சொல்லுவாங்க ஹாம்ஸ்டர்னா தமிழில். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று உட்காந்துட்டு இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக. உள்ளே வந்து கூடுது இந்த மாதிரி. இங்கே வந்து இதுங்களுக்கு விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாய் மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க. நான் அந்த சைடு போய் பார்க்கலாங்க, அந்த சைடு நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள் அதை டாய்ன்னு தான் நினைக்கிறேன். அங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள் விளையாடிட்டு இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக விளையாடுது பாருங்கள். செம்ம க்யூட்டாக இருக்குது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் இப்போ கேட்டார் அது வெளியே வந்துச்சுன்னா நீ இப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அது வெளியே வந்து இந்த கடை விட்டு ஓடுதோ இல்லையோ எனக்கு தெரியாதுங்க. நான் அது வெளியே வந்துச்சுன்னா நான் இந்த மாலை விட்டே ஓடிடுவேன், அதை விட ஃபாஸ்ட்டாக. எனக்கு கூடுக்குள்ளே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ஆனால் வெளியே வந்து தெரியலங்க, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே எனக்கு ஃபேவரட் பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் டாமின்னு சொல்லி ஒரு டாக் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே என்னன்னு தெரியாது, ஆனால் எனக்கு டாக்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டுங்க, அவருக்கு கேட்னா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இடையில பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு குட்டி குட்டி ஃபைட் வரும்னு வச்சுக்கோங்களேன். நானும் அவரும் கேட்டும் டாகும் வாங்கினா என்ன ஆகும், உன்னோட கேட் வந்து என்னோட இதை இது பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னோட டாக் வந்து உன்னோட இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரி கிளாஷ் ஆகும். அதுக்கப்புறம் நாமளே டிசைட் பண்ணிட்டோம், சரி முதல்ல வாங்கலாம் அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து டர்ட்டில்னு சொல்லுவாங்க. இந்த 2 பேரில் ஏதோ ஒரு பேர் தாங்க. ஆனால் இது வந்து இதோட சைஸே இவ்வளோ தாங்க. இது பேபி கிடையாது, குட்டியெல்லாம் கிடையாது, இதோட சைஸே இவ்வளோ தான். ஆனால் நல்லா எல்லோ கலரில் இருக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், அது வந்து ஃபுல் எல்லோ கலரில் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலரில் இருக்குது. இதோட சைஸே இவ்வளோதாங்க. நான் ஃபஸ்ட்டு நினச்சிக்கிட்டேன் இது வந்து சின்ன குட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இது குட்டியெல்லாம் கிடையாதுங்க, இதோட சைஸே இந்த மாதிரி தான். இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதுங்க தாங்க, மீன் தான். ஃபிஷ் டேங்கு ஃபிஷ் தான் இது பண்ணியிருந்தாங்க. இங்கே மேலே இருக்கிற ஒரு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் பக்கம் வருதுங்க ஒரு ஃபிஷ் மட்டுமே. இங்கே எல்லாமே குட்டி குட்டியாக இருந்துச்சு, அழகாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஃபிஷ் தாங்க இது பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபிஷ் 1500 ரூபாய் 1800 ரூபாய் அந்த ரேஞ்செல்லாம் வருது ஒரு காசுக்கு. இந்த ஃபிஷ் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஃப்ராக் போட்டுற மாதிரியே இருந்துச்சு, ஃப்ராக் போட்டுருக்கிற மாதிரி இருந்துச்சு அதோட இதெல்லாம் பார்க்கும்போது. இங்கேயும் இங்கே இது பாருங்க, இதுதான் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ், ஒரு லாங் ஃப்ராக் போட்ட மாதிரி இருக்குது ட்ரெஸ்ஸு. இந்த சைடு இங்கே பாருங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இந்த சைடு எல்லாமே இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலர். ஆனால் இந்த பச்சை கலர்லேயே பாருங்களேன் நிறைய வெரைட்டி, நிறைய விதமான ஃபிஷ்ஷுங்க இருக்குது. இது வந்து இந்த மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டையாக கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அந்த சைடு இருக்கிற மீனெல்லாம் குட்டி குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு மீன் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் ஒரு மீன் பார்த்தீங்கன்னா $10 என்னமோ போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. 10னா கிட்டத்தட்ட 500 ரூபாய் வருதுங்க. ஒரு மீனுக்கு 500 ரூபாய் பக்கம் வருது.
ஒவ்வொரு மீன் இது பாருங்களேன், செம்ம பிங்க் கலர்ல இருக்குங்க, செம்ம அழகா இருக்கு. இதெல்லாம் $5ங்க. 250 எல்லாம் கூட போட்டு வச்சிருக்கு. $2.50. அதாவது 100 ரூபாய், 150 ரூபாய் அந்த மாதிரி. ஒரு மீன் வந்து 150 ரூபாய் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல வாங்கி ஃபிஷ் டேங்க்ல விட்டோன்னா கலர்ஃபுல்லா இருக்கும் ஃபிஷ் டேங்கே. இங்க பாத்தீங்கன்னா இறால்னு நினைக்கிறேன். அந்த சைடு பாருங்களேன், இந்த டோரி ஃபிஷ் மாதிரி, டோரி அல்ல, நீமோ இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட நீமோ மாதிரி இருக்கு. அந்த சைடுமே ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இருக்கு ப்ளூ கலர்ல. இங்க பாருங்க, ஒரு கியூட்டி பை வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. இங்க நிறைய குழந்தைங்க வருவாங்கங்க இந்த பெட்ஸ் பார்க்கறதுக்காகவே. இங்க பாருங்களேன், நான் இந்த மீனை பார்க்குறேன்னா அந்த மீன் என்ன பார்க்குதானே தெரியல, அவ்வளோ இதாக ஷார்ப்பாக பார்த்துட்டு இருந்துச்சு. இல்லை கேமராக்கு போஸ் கொடுக்குதானும் தெரியல, ரொம்ப அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சுங்க அதை ஒத்து பார்க்குறதுக்கு. அந்த ஒரு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ரூபாய் வருதுங்க வித் ஜிஎஸ்டி. அது மட்டும் இல்லைங்க, இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த டாக் அப்புறம் கேட்டுக்கெல்லாம் வந்து இது ப்ரான் மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரான் எல்லாம் பாருங்களேன், எவ்வளோ வெரைட்டியாக வச்சுருக்காங்க. ஆனால் விலையை கேட்டால் மயங்கியே விழுந்துருவீங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா, இது டாக்ஸுக்கா கேட்டுக்கான்னு தெரியல, $305 போட்டு வச்சுருக்கோங்க. 305னா கிட்டத்தட்ட 18,000 20,000 வருது அந்த ஒரு ப்ராமுக்கு மட்டும். எனக்கே பார்த்தா தலை சுற்றிடுங்க கண்டிப்பாக. சரி, அது முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க. இந்த கடைக்கு முன்னாடி வந்தோடனே என்னோட மைண்டில் ஒரு பெரிய கொஸ்டின் வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு என்ன குக் பண்ணணுங்கிறது தான். என் ஹஸ்பண்ட் கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டேன். அவர் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே நம்ம வேணா இங்கே வாங்கிக்கலாமா டின்னருக்குன்னு கேட்டார். அவருக்கு ஒரு குட்டி சொல்லிட்டு 2 கிளாப்பும் கொடுத்துட்டு அப்படியே அவரோட மைண்டு மாறுறதுக்குள்ளே இந்த கடைக்குள்ளே நான் ஒரு என்ட்ரி டிக்கெட் போட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகாக ரொம்ப பேஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே இருந்துச்சுங்க. இது மாதிரி பிஸா மாதிரி எல்லாம் இருந்துச்சு. பன்னு இது எனக்கு சிங்கப்பூரில் பிடிச்ச ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரெட்டு பன்னு இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். எங்கேயோ பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. இங்கேயே பண்ணி இங்கேயே இது பண்ணுவாங்க, டிஸ்பிளே பண்ணுவாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மட்டும் கிடையாது, வெறும் பன்னும் ப்ரெட்டு மட்டும் கிடையாது, நிறைய வெரைட்டியில் நமக்கு இங்கே இது கிடைக்கும். ஸோ இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்தா பிஸா எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட பேரும் அங்கே முன்னாடியே எழுதி வச்சுருப்பாங்க. ப்ளஸ் அதோட விலை என்னங்கிறது அதுக்கு முன்னாடியே டிஸ்பிளேலேயே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு இது ரொம்ப அழகாக, இது ஆப்பிள் பைன்னு நினைக்கிறேங்க. குரோஷன்லாம் இருந்துச்சு. இது ஆப்பிள் பை கிடையாது, ஆப்பிள் குரோஷன் தான் போட்டு வச்சிருக்கு அதோட பேர். விலை பார்த்தீங்கன்னா இங்கே மினிமம் விலை வந்து 60 ரூபான்னு நினைக்கிறாங்க. குட்டி அந்த சைடு இருக்கு பன்னு, குட்டியாக இருக்கிறது 60 ரூபாய். இங்கே பிரெட் டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குங்க, இங்கே சூப்பராக இருக்கும் பிரெட்டு பன்னு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீம் சீஸ் ஏதோ இது மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. நம்ம முதல்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் என்ன வாங்குறதுன்னு யோசிப்போம். ஸோ இங்கே எல்லாமே குரோஷன் தாங்க, சாக்லேட் குரோஷன் போட்டிருக்காங்க. இது என்னோட ஃபேவரேட், ஒன் ஆஃப் ஃபேவரேட். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் தான், நட்ஸு தான் இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து கார்லிக் பிரெட்டுங்க. கார்லிக் பிரெட் செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த கடையில் நாங்கள் இன்றைக்கி தாங்க ட்ரை பண்ண போகிறோம். இந்த கடையில் நாங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கினதே கிடையாது. ஸோ என்ன வாங்கலாம், என்னெல்லாம் இருக்குதுன்னு முதல்ல போய் பார்ப்போம். இதெல்லாமே வேஃபிள்ஸ் தாங்க. வேஃபிள்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி வாங்க அவ்வளோவா நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கே வந்து பேக்கரிஸில் பார்த்தீங்கன்னா அவங்களே அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும், இதை விட ஹாட்டாகவும் கிடைக்கும். அந்த சைடு வந்து பிளெயின் குரோஷன் தான் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு பிளெயினாக குரோஷன் பிடிக்காதுங்க, அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும், டேஸ்ட்டு பிளெண்டாக இருக்கும்.
சாக்லேட்னா செம சூப்பராக இருக்கும். ஸோ இங்கேயும் நிறைய விதமான பன்னு ப்ரெட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதெல்லாம் செம சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, அழகாக இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரே எடுத்துக்கணுங்க, அந்த இதை எடுத்துகிட்டு தான் நம்ம வாங்கணும். என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அந்த அவங்க ஆப்போசிட்டில் இருக்காங்க இது பண்ணியிருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு தான், நிறைய விதமான ப்ரெட்ஸ் இருக்குங்க. ப்ரெட்டுக்கு மட்டுமே ஒரு கடைன்னா பார்த்துக்கோங்களேன். ஐ மீன் பன்னு ப்ரெட்டு இந்த மாதிரி பேஸ்ட்ரிஸ் இந்த மாதிரி இதுக்கே ஒரு தனி கடை வச்சுருக்காங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்குங்க. நான் ஊர்லெலாம் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது சத்தியமாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். இங்கே கிராப்லேருந்து நண்டுலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்கங்க. மீன் இதெல்லாம் இருக்கும், நண்டு அப்புறம் முட்டை அந்த மாதிரி நிறைய விதமான இதெல்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குங்க. லிட்டில் காயா பன்னு போட்டிருக்காங்க பாருங்கள், அதுக்குள்ளே க்ரீன் கலரில் தெரியுதுங்களா டாட் டாட்டாக, அது வந்து தேங்காய் தாங்க. தேங்காயில் அவங்க இது கொஞ்சம் பாண்டன் லீவ்ஸ்னு சொல்லி ஒரு இலை இருக்கும், அதை அரைச்சி ஊற்றி அந்த ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அங்கே மலேசியாலேயும் இங்கே சிங்கப்பூர்லேயும் அது ரொம்ப ஃபேமஸ். இது வந்து முட்டை ரோல்னு போட்டிருக்கு. இப்போ சீஸ் என்னது பொக்காக்கியாவா அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. லிட்டில் சீஸ் பொக்காக்கியான்னு தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பேரெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குங்க, இட்டலின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரிஜின் தெரியல. இது வந்து டியூனா பண்ணு போட்டிருக்கு. டியூனானா ஒரு வகையான மீன் தாங்க. அந்த மீன் அது என்ன சொல்லுவாங்க ஒருலான்னு தெரியல, பேர் எக்ஸாக்டாக தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. எல்லாமே சிக்கன் அது இது நல்லா தாங்க உள்ளே வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஏதாவது உடஞ்சிச்சுன்னா அப்புறம் ஊரில் கடை வைக்கிற காசு இங்கே வாங்கிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ கேர்ஃபுல்லாக தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் பன்னு போட்டிருக்கு இந்த இது. அப்புறம் இந்த சைட் பக்கத்தில் என்ன சீஸ் பன்னாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாக்லேட்டு இது எல்லாமே போட்டிருக்கு. சாக்லேட் ட்விஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்தது ப்ரௌனி இருக்குங்க, ப்ரௌனி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னு தெரியல, உங்களை கீழே பேருங்க இருக்குங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது சீஸா இல்லை இதான்னு நினைக்கிறேன். சீஸும் அப்புறம் ஆல்மண்ட் இதுதான் நினைக்கிறேன், பதாம் தான் போட்டு இது பண்ணியிருக்காங்க. இது வந்து காஃபி பன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் உள்ள கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வேறு விதமான ஒரு டிஸ்பிளே இருந்துச்சுங்க. இது வந்து என்னது ஹொக்கைடோ மில்க் க்ரீம் பன்னு போட்டிருக்கு. ஹொக்கைடோன்னா ஜாப்பனீஸுங்க, ஜப்பானில் ஒரு ஏரியா தான் நினைக்கிறேன், ஒரு ஊர் தான் ஹொக்கைடோ. அங்கே பால் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. அங்கே பால் அந்த பால் பன்னு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதோட இதுதான் இந்த சைடு இருக்குது. அப்புறம் இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம்டு கேக்குன்னு போட்டிருக்குங்க. நான் உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்மும் பண்ணிக்கிட்டேன், இது பேக்கடா ஸ்டீம்டுன்னு தான் சொன்னாங்க. ஸோ ஆவியில் வேக வச்ச கேக்குங்களாமா. நான் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க, கலராக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னல இங்கே தான் இது பண்ணி குக் பண்ணி இங்கேயே சேல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அங்கே அதுக்குள்ளே தான் கிச்சன் இருக்கு. ஸோ அங்கேயே குக் பண்ணி தான் இங்கே டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்காங்க, சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்டீம் பன் கலர்ஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க இந்த இதெல்லாமே. ஆனால் இது ஒன் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட் தாங்க. ஏன்னா எனக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் பிளெண்டாக இருந்த மாதிரி, அதாவது அந்தளவுக்கு ஃப்ளேவர் கிடையாது, நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஃப்ளேவர் கிடையாது. மேபி க்ரீம் இல்லாமல் இருக்கிறதுனாலயா கூட இருக்கலாம், தெரியல. நான் ட்ரை பண்ணது வந்து ஆரஞ்சு ஸ்டீம் கேக்குன்னு நினைக்கிறேங்க, ஆரஞ்சு ஃப்ளேவர். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட ட்ரெடிஷ்னல் கொஞ்சம் கேக்கெல்லாம் வச்சுருந்தாங்க, கேக் ரோல்ஸு அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்தீங்களா இங்கே கிச்சனில் பிஸியாக குக்கிங் நடந்துகிட்ருக்கு. ஷெஃப்ஸ் அங்கே குக் பண்ணிகிட்ருக்காங்க, ஐ மீன் பேக் பண்ணிகிட்ருக்காங்க, சாரி. ஸோ இந்த சைடு இப்போ நம்ம பார்த்தது தாங்க. ஸோ நாம் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் கார்லிக் ப்ரெட் தான் எடுக்க போகிறேன். ஏன் லேட் ஆகுதுன்னா நாங்கள் சூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க எது நல்லா குக் ஆகிருக்கு, எது பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று எடுத்துட்டோம் கார்லிக் ப்ரெட். அப்புறம் அந்த சைடு போகலாம், இங்கே அவ்வளோதாங்க. ஸோ டின்னருக்கு பதிலாக எடுக்கிறதுனால ஒரு இதுவும் எடுத்துக்கலான்னு நினச்சேன், பிஸாவும் எடுத்துக்கலான்னு நினச்சேன். ஸோ அந்த சைடு தான் பிஸா வச்சுருந்தாச்சு. ஸோ அந்த சைடு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஜஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம் வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த கடையில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எப்படி இருக்குன்னு தெரியல. இதே பிரெட் டாப்ன்ற அந்த கடையாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஐ மீன் நாம் நிறைய டைம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்கும். ஆனால் இது ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால எனக்கு தெரியல எக்ஸாக்ட்லி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணலான்னு தான் வாங்கிட்டு இருக்கோம். சிக்கன் பிஸா தான் எடுத்தோம். அப்புறம் இங்கே என்னமோ அவங்க கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க, வேறு ஏதாவது கொண்டு வந்து வைக்கிறாங்களான்னு பார்த்தோம். இல்லைங்க, அதே இது தான், ஜஸ்ட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சைடு இன்றைக்கி சாக்லேட் க்ரோஷன் வாங்கலைங்க, அதுக்கு பதிலாக அதான் இந்த இது வாங்குகிறோம். இது வந்து ஆல்மண்டுன்னு போட்டிருக்கு, ஆல்மண்ட் க்ரீம் சீஸ்ன்னு என்னமோ போட்டிருந்துச்சு. ஸோ இதுதான் ட்ரை பண்ணுறோம். இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே போதும் ஆல்மோஸ்ட். ஆனால் இருந்தாலும் இன்னொன்றும் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கார்லிக் க்ரீம் சீஸ்னு போட்டிருந்துச்சு. கார்லிக்ங்கிறதுனால நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா எனக்கு கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது க்ரீம் சீஸ்னு போட்டிருந்ததுனால வேண்டாம், நீ எல்லாமே புதுசாக ட்ரை பண்ணி எது நல்லாயிருக்கும்னு தெரியல. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா கறி பன்னுன்னு நினைக்கிறேன். இது நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த கடையில் ட்ரை பண்ணதில்லை, வேறு கடையில். அது நல்லாயிருக்கும். சரி ஓகே, அதே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதே எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பில் போட்டுட்ருக்காங்க. கார்லிக் பிரெட் வேணுன்னா நம்ம வச்சு கூட நாளைக்கு காலையில் கூட ஓவனில் ஜஸ்ட்டு கன்வென்ஷன் லெவலில் ஹீட் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த பிஸா அந்த இதெல்லாம் கறி சாஸ்லாம் இன்றைக்கே நம்ம அதை சாப்பிட்டாகணும். சரி ஓகே, இங்கே பேக் பண்ணிவிட்டு இன்னொரு சின்ன வேலை கூட இருக்குங்க, இங்கே அதையும் பண்ணிட்டு தான் போகணும். ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு காலையிலுக்கு என்ன குக் பண்ணுறது, நாளைக்கு இது இல்லை, மாவு இல்லை வீட்டில், அரைச்சது முடிஞ்சிருச்சு. ஸோ தோசையோ இட்லியோ ஊற்ற முடியாது. ஸோ குயிக்காக ஏதாவது சமைக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஒன்றும் நூடுல்ஸ் வாங்கலாம், பட் எனக்கு இங்கே என்னமோ இந்த மாதிரி கடைகளில் மேகி வாங்கினா எனக்கு அவ்வளோவா பிடிக்கிறது இல்லைங்க. ஃப்ளேவர் அவ்வளோவா ஊரில் இருக்க அந்த ஃப்ளேவர்லாம் வர்றதில்லை. ஸோ இங்கே வந்து நான் பாஸ்தா வாங்கலான்னு நினச்சிட்டு தான் வந்திருக்கேன். பாஸ்தாவும் நம்ம வெரி குயிக்காக நம்ம இது பண்ணிடலாம், குக் பண்ணிடலாம். ஸோ இங்கே நிறைய வெஜிடபிள் செக்ஷன் தான் இருக்குது இந்த சைடு. நம்ம அந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாஸ்தாவில் நான் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணுவேங்க. குடமிளகா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட ஆட் பண்ணும்போது. இந்த தக்காளி இதில் வந்து தக்காளி பேஸில் அந்த டொமேட்டோ பேஸில் பாஸ்தா வந்து வித் கேப்சிகம் கூட குக் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக ஒரு குடமிளகா எடுக்கிறதுக்காக இந்த சைடு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அதிசயமான ஒரு பொருள் இருக்கும் பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, அது எங்கே இருக்குன்னு நான் தேடிட்டு இருக்கேன். இதான் இங்கே இருக்க பாருங்கள். இதை விட்டு நாங்கள் அந்த சைடு போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ இருக்கு இல்லைங்களா, தாமரைப்பூவோட வேருங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊரில் நான் இது பார்த்தது கிடையாது. இது ஒரு கிலோ வந்து கிட்டத்தட்ட 500 ரூபாய் என்னமோ போட்டிருந்துச்சு. 500 ரூபா 600 ரூபாவான்னு நினைக்கிறேன். இல்லைங்க, 300 ரூபா ஒரு கிலோ கிட்டத்தட்ட. ஸோ இது வந்து ரொம்ப நல்லதாமா. ஆனால் நான் இது வரைக்கும் சமைச்சது கிடையாது. ஒன் டைம் நான் இதை குக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் செக்ஷன் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா வாட்டர்மெலன், மஞ்சள் கலரில் வாட்டர்மெலன் வச்சுருக்காங்க. இந்த சைடு தாங்க பாஸ்தா இருக்கும் யூஸ்வலி. பாருங்கள் இங்கே இருக்குது. இது என்னமோ ஆஃபரில் போட்டிருக்காங்க, ஒரு பேக்கெட் எடுத்தால் ஒரு பேக்கெட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு. எனக்கு ஸ்பெகட்டி அவ்வளோவா பிடிக்காது, ஸோ பாஸ்தாவே எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். பை எனி 1 and get 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்லி தாங்க போட்டிருக்காங்க. ஸோ 2 பேக்கெட் எடுக்கணும். ஸோ ஒன்று வந்து ஃபுசிலினி அந்த இதை எடுத்துட்டேன். இன்னொன்று வந்து பேர் ஷேப் எக்ஸாக்டாக தெரியும், அதோட ஷேப்போட பேர் தாங்க. அது என்ன இதில் இருக்கோ அதோட இது தான். டோட்டலாக ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா பாஸ்தான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது எக்ஸாக்டாக சொல்ல போனால். அந்த அளவுக்கு யாருங்க பார்த்துட்டு பாஸ்தான்னு சொல்லிட்டு நமக்கு என்ன இது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு வர வேண்டியது தான்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குழந்தைங்க அது ஷாப்பிங்க்கு வந்திருக்கு. நான் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஏன்னா இந்த டைம்லையெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்தோன்னா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் அதை நாம் சொல்லக்கூடாதுல்ல, அவங்களுக்கு என்ன இது என்ன எமர்ஜென்சி இல்லை வேறு என்ன இதுன்னு நமக்கு தெரியாது. சரி நாம் குடமிளகா எடுக்க வந்துடலாம் இந்த சைடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் இது தாங்க எடுத்திருக்கேன். இதுதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு க்ரீனை விட. ஸோ இந்த மாதிரி பேக்கெட்டில் இல்லாமல் நம்ம ஒரு பொருள் எடுத்தோன்னா நாமளே போய் அதை வெயிட் பார்த்து பில் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கவுண்டரில் கொண்டு போய் பில்லிங் செக்ஷன் பண்ண முடியும். ஸோ நம்ம முதல்ல போய் வெயிட் போடணும். வாங்க வெயிட் என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். இது ஒரு கவரில் முதல்ல இதை இது பண்ணிவிட்டு வெயிட் மெஷர் பண்ணணும். நான் கவர் தேடிட்டு இருக்கேங்க, எங்கே இருக்குன்னு. இங்கே கவர் ரோல் மாதிரி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா இங்கே இதில் பில் போட வெயிட்டை இது பண்ணுற அந்த இடத்துலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், அவங்க கவர் எடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ரோல் தான் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நம்ம அதிலேயே கவரில் போட்டே பில் போட்டுடலாம், வெயிட் போட்டுடலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி கவர் எடுத்து அதில் ஜஸ்ட்டு இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சோன்னா இங்கே மேலே வந்து எல்லாமே டிஸ்பிளே ஆகுங்க. நம்ம என்ன இதுன்னு சூஸ் பண்ணிக்கலாம், காயா இல்லை பழமான வெஜிடபிள்ஸ் 2 செக்ஷன் இருக்குது. அதில் அந்த பிக்சரே வருங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து நம்ம ஜஸ்ட்டு பிரிண்ட்டுன்னு போட்டுட்டோன்னா கீழே வந்து அது பிரிண்ட் ஆகி வந்துடும். அதோட வெயிட் என்ன விலை என்னன்னு சொல்லிட்டு அதை சும்மா ஜஸ்ட் அந்த கவருக்கு மேலே நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். அதை ஒட்டிட்டு கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்களே பில் போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த கவுண்டரில். ஸோ நாம் பில்லிங் செக்ஷன் வந்துட்டோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை ஒரு தட்டி விட்டுட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.